தங்கம் முன்னர் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஏ. பெரிய கப்பல்களைக் கட்டுவதற்கு. பி. பாலங்களைக் கட்டுவதற்கு. சி. நாணயங்களை அச்சிடுவதற்கு. டி. வாகனங்கள் தயாரிப்பதற்கு. சரியான பதில் சி. நாணயங்களை அச்சிடுவதற்கு. 7. தங்கம் அதன் மதிப்பு மற்றும் அரிப்பு ஏற்படாத தன்மையின் காரணமாக பண்டைய காலம் முதலே நாணயங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு சர்வதேச நாணயமாகவும் செல்வத்தின் அடையாளமாகவும் கருதப்பட்டது. நார்வெஸ்டர்ஸ் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. மாம்பழ மழை, மேங்கோ ஷவர்ஸ். பி. பருவமழைக்கு முந்தைய மழை, ப்ரீமான்சூன் ஷவர்ஸ். சி. குளிர்கால மழை, விண்டர் ரெயின்ஸ். டி. கால்பைசாகிஸ், கல்பாய்சாக்கீஸ். சரியான பதில் டி. கால்பைசாகிஸ், கல்பாய்சாக்கீஸ். 2. கோடை காலத்தில் மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் பகுதிகளில் வீசும் உள்ளூர் இடியுடன் கூடிய மழை நார்வெஸ்டர்ஸ் அல்லது கால்பைசாகிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது பொதுவாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பயிர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் பெய்கிறது. மிகவும் குளிரான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு குறிப்பிடப்பட்ட வசிப்பிடம் என்ன? ஏ. குடிசைகள். பி. குகைகள். சி. கூடாரங்கள். டி. இக்லூக்கள். சரியான பதில் டி. இக்லூக்கள். சரியான விடை டி. இக்லூக்கள் என்பவை பனிக்கட்டிகளால் கட்டப்பட்ட தற்காலிக வசிப்பிடங்கள். இவை எஸ்கிமோக்கள், இனுயிட் போன்ற மக்களால் பயன்படுத்தப்படுகின்றன. பனிக்கட்டிகள் வெப்பத்தை கடத்தாதவை என்பதால் இவை உட்புறத்தை கதகதப்பாக வைத்திருக்க உதவுகின்றன. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஏ. மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. பி. கேரளா, கேரளா. சி. ராஜஸ்தான், ராஜஸ்தான். டி. தமிழ்நாடு, தமிழ்நாடு. சரியான பதில் டி. தமிழ்நாடு, தமிழ்நாடு. சரியான விடை டி. சோகஸ்மேலி கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய இனப்பெருக்க பறவைகள் காப்பகங்களில் ஒன்றாகும். தவறான விடைகள். ஏ. மகாராஷ்டிராவில் மாயனி பறவைகள் சரணாலயம் உள்ளது. கண்டத்திட்டின் விளிம்பிலிருந்து ஆழ்கடல் படுகை வரை எந்த அம்சம் இறங்குகிறது? ஏ. கண்டச் சரிவு, கான்டினென்டல் ஸ்லோப். பி. மத்திய பெருங்கடல் முகடு, மிடோஷன் ரிட்ஜ். சி. பெருங்கடல் அகழி, ஓஷானிக் ட்ரெஞ்ச். டி. அபிசல் சமவெளி, ஆபிசல் பிளேன். சரியான பதில் ஏ. கண்டச் சரிவு, கான்டினென்டல் ஸ்லோப். 7. கண்டத்திட்டின் விளிம்பிலிருந்து ஆழ்கடல் சமவெளியை இணைக்கும் செங்குத்தான சரிவுப் பகுதி கண்டச் சரிவு எனப்படுகிறது. இது கடலின் ஆழம் திடீரென அதிகரிக்கும் ஒரு முக்கிய பகுதியாகும். பி. மத்திய பெருங்கடல் முகடு என்பது கடலுக்கு அடியில் உள்ள மலைத்தொடர் ஆகும். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? ஏ. NH 7. பி. NH 44. சி. NH 45. டி. NH 32. சரியான பதில் பி. NH 44. 9. தேசிய நெடுஞ்சாலை 44 NH 44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும். இது ஓசூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை செல்கிறது. இது வடக்கே ஸ்ரீநகரையும் தெற்கே கன்னியாகுமரியையும் இணைக்கும் இந்தியாவின் மிக நீளமான நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியாகும். கேடஸ்ட்ரல் வரைபடங்களுக்கான பொதுவான அளவுகோல் வரம்பு என்ன? ஏ. 1. 50 000 முதல் 1. 100 000 வரை. பி. 1. 100 முதல் 1. 500 வரை. சி. 1. 10 000 முதல் 1. 50 000 வரை. டி. 1. 500 முதல் 1. 10 000 வரை. சரியான பதில் டி. 1. 500 முதல் 1. 10 000 வரை. சரியான விடை கேடஸ்ட்ரல் வரைபடங்கள் நில உடைமை மற்றும் எல்லைகளை துல்லியமாக காட்ட பயன்படும் பெரிய அளவிலான வரைபடங்கள் ஆகும். இவை பொதுவாக 1. 500 முதல் 1. 10 000 வரையிலான அளவுகோலில் கிராமங்கள் மற்றும் நகரங்களின் நில அளவீடுகளை குறிக்க பயன்படுகின்றன. எரிமலையின் உச்சியில் காணப்படும் கிண்ண வடிவ பள்ளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. எரிமலை வாய், கிரேட்டர். பி. எரிமலை பெரும் பள்ளம், கால்டரா. சி. எரிமலை துளை, வெண்ட். டி. உச்சி, சமிட்.
சரியான பதில் ஏ எரிமலை வாய் கிரேட்டர். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. எரிமலையின் உச்சியில் எரிமலை குழம்பு வெளியேறும் துளையைச் சுற்றி அமைந்துள்ள கென்ன வடிவ பள்ளம் எரிமலை வாய் எனப்படும். இது வெடிப்பின் போது ஏற்படும் அழுத்தத்தால் உருவாகிறது. எல்லை சாலைகள் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஏ 1970, பி 1950, சி 1960, டி 1980. சரியான பதில் சி 1960. எல்லை சாலைகள் அமைப்பு ப்ரோ மே 7, 1960 அன்று இந்தியாவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த உருவாக்கப்பட்டது. இது நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. பின்வருவனவற்றுள் மக்கள் தொகை குறைவை ஏற்படுத்தக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ பஞ்சம் ஃபமைன், பி பூகம்பங்கள் earthquakes, சி தீவிர வானிலை நிலைகள், டி போர் war. சரியான பதில் டி போர் war. சரியான விடை டி சோகஸ்மேலி. போர் என்பது மனிதர்களால் உருவாக்கப்படும் ஒரு பேரழிவு. இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெரும் உயிர்ச்சேதத்தை ஏற்படுத்தி மக்கள் தொகையை குறைக்கிறது. இது நாடுகளுக்கு இடையிலான மோதல்களால் சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பை சிதைக்கிறது. மண்ணின் எந்த பண்பு விவசாயச் செழிப்பின் மூலம் அதிக மக்கள் தொகை அடர்த்தியை ஆதரிக்கிறது? ஏ வளமான, ஆழமான மற்றும் செழிப்பான, பி பாறைகள் நிறைந்த மற்றும் தரிசான, சி மெல்லிய மற்றும் மணலான, டி ஆழமற்ற மற்றும் அமிலத்தன்மை கொண்ட. சரியான பதில் ஏ வளமான, ஆழமான மற்றும் செழிப்பான. சரியான விடை ஏ சோகஸ்மேலி. வளமான, ஆழமான மற்றும் செழிப்பான மண், உதாரணமாக வண்டல் மண், தீவிர விவசாயத்தை ஆதரிப்பதன் மூலம் அதிக மக்கள் தொகையை தாங்கும் திறன் கொண்டது. இத்தகைய மண் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் நீரை தக்கவைக்கும் திறனையும் கொண்டுள்ளது. பழனி மலையில் உள்ள உயரமான சிகரம் எது? ஏ சோலை ஷோலா, பி கொடைக்கானல் கொடாய்க்னால், சி வேம்படி பொதிகை வெம்படி பொதிகாய், டி பெருமாள் மலை பெருமல் மலாய். சரியான பதில் டி பெருமாள் மலை பெருமல் மலாய். பழனி மலையில் அமைந்துள்ள பெருமாள் மலை ஒரு முக்கியமான சிகரமாகும். இது சுமார் 2234 மீட்டர் உயரத்தை கொண்டுள்ளது. இது கொடைக்கானல் அருகே அமைந்துள்ள ஒரு பிரபலமான மலையேற்ற இடமாகும். உலக நகரமயமாக்கல் வாய்ப்புகள் 2018 திருத்தம் வெளியிட்ட அமைப்பு எது? ஏ ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ், பி உலக வங்கி வேர்ல்ட் பேங்க், சி ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆப்பிரிக்கன் யூனியன், டி ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்பியன் யூனியன். சரியான பதில் ஏ ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் துறை UNDSA இந்த அறிக்கையை வெளியிட்டு உலகளாவிய நகரமயமாக்கல் போக்குகளை கணித்தது. ஒரு சமநிலையற்ற சுற்றுச்சூழல் அமைப்பு ஏற்பட ஒரு காரணம் என்ன? ஏ வளங்களின் சமமான விநியோகம், பி நிலையான வளர்ச்சி, சி உடைந்த பொருட்களை சரிசெய்தல், டி வறுமை, போர் மற்றும் வளங்களின் சீரற்ற விநியோகம். சரியான பதில் டி வறுமை, போர் மற்றும் வளங்களின் சீரற்ற விநியோகம். சரியான விடை டி சோகஸ்மேலி. வறுமை மற்றும் போர் போன்ற காரணங்களால் மக்கள் உயிர் வாழ இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாகவும் முறையற்ற முறையிலும் பயன்படுத்துகின்றனர். இது சூழலியல் சமநிலையை பாதிக்கிறது. இவற்றில் எது வரைபடத்தின் ஒரு கூறு ஆகும்? ஏ கலாச்சாரத் தரவு, பி வரலாற்றுச் சூழல், சி ஆதாரம் சோர்ஸ், டி அரசியல் வர்ணனை. சரியான பதில் சி ஆதாரம் சோர்ஸ். சரியான விடை சி சோகஸ்மேலி. ஒரு வரைபடம் நம்பகமானதாக இருக்க அதன் தரவுகள் எங்கிருந்து பெறப்பட்டன என்ற ஆதாரம் சோர்ஸ் குறிப்பிடப்படுவது அவசியம். வரைபடத்தின் அடிப்படை கூறுகளில் தலைப்பு, அளவை, திசை மற்றும் ஆதாரம் ஆகியவை அடங்கும். வளிமண்டலத்தில் நீராவியின் கொள்ளளவின் பொதுவான வரம்பு என்ன? ஏ 0 முதல் 5 வரை சதவீதம், பி 5 முதல் 10 வரை சதவீதம், சி 15 முதல் 20 வரை சதவீதம், டி 10 முதல் 15 வரை சதவீதம்.
சரியான பதில் ஏ 0 முதல் 5 வரை சதவீதம். வளிமண்டலத்தில் நீராவியின் அளவு இடத்துக்கு இடம் மாறுபடும். இது பொதுவாக மொத்த கொள்ளளவில் 0 முதல் 5% வரை மட்டுமே இருக்கும். இது துருவப் பகுதிகளில் மிக குறைவாகவும் வெப்பமண்டல ஈரப்பதம் மிக்க பகுதிகளில் அதிகபட்சமாகவும் காணப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் சுனாமி எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஏ 2005, பி 2004, சி 2008, டி 1990. சரியான பதில் பி 2004. 7 சரியான விடை பி. சோகஸ்மேலி டிசம்பர் 26, 2004 அன்று இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்திய பெருங்கடலில் பேரழிவு தரும் சுனாமி ஏற்பட்டது. இது தமிழ்நாடு உள்ளிட்ட பல கடலோரப் பகுதிகளில் பெரும் உயிர் மற்றும் சொத்து சேதத்தை ஏற்படுத்தியது. காலப்போக்கில் வளங்களை புதுப்பிக்க முடியும் என்பது தொடர்பான கருத்து என்ன? ஏ ஆற்றல் வளம் பொட்டென்ஷியல், பி வளம் குறைதல் டிப்ளீஷன், சி நுகர்வு கன்சம்ஷன், டி நீடித்த சஸ்டேனபிள். சரியான பதில் டி நீடித்த சஸ்டேனபிள். 1 நீடித்த சஸ்டேனபிள் என்பது எதிர்கால தேவைகளை பாதிக்காமல் வளங்களை புதுப்பித்து பயன்படுத்துவதை குறிக்கிறது. இது சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும் வளங்கள் தீர்ந்து விடாமல் பாதுகாக்கவும் உதவுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?